பூண்டு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் பூண்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றீங்க. ஆனா அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுல என்ன நன்மைகள் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து பூண்டு அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை குறைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து இதய நோய் திடீர்னு வரும், அவங்கள்ட்ட குடியெல்லாம் இருக்காது, ஆனா பக்கவாதமும் வரும், இதய நோய் வரும். அப்போ பூண்டு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதையும் நமக்கு வந்து வராம தடுத்து கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கூட்டி கொடுக்கும். புற்றுநோய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெருங்குடல்ல வரும், மார்பக புற்றுநோய் வரும், அப்புறம் புரோஸ்டேட்ன்ற ஒரு புற்றுநோய் வரும். அதெல்லாம் வராம வந்து இந்த பூண்டு தடுத்து கொடுக்குது. நிறைய நோய்க்கு வந்து இது மருந்தாவும் இருக்குது ரோஸ். இந்த குழந்தைகளுக்கு பால்லையும் அவிச்சு கொடுக்கலாமா? குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம். இப்ப குழந்தை பெற்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பால் அதிகமா ஊறுறதுக்காக இதை வந்து பால்லையோ இல்லைன்னா சும்மா அதை வந்து நச்சு போட்டோ கொடுத்தாங்கன்னா அதிகமா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் ஊறும். அதே மாதிரி மூச்சு விட கஷ்டப்படுறவங்க வந்து இதை சுட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். அந்த மூச்சு விடுற பிரச்சனையும் சரியா போயிடும். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி அதிகமா இருக்கும். அந்த டைம் நீங்க என்ன செய்றீங்கன்னா அதை வந்து நச்சு ஒரு கஷாயமாவோ இல்ல சாப்பாட்டுல பிசைஞ்சோ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த பூண்டுல வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. என்ன இருக்குன்னா, நம்ம வயித்துக்குள்ள இருக்க வேஸ்டான புழு திசுக்கள்னு சொல்றோம்ல, அந்த அழுக்கு நச்சுகள் எல்லாம் வந்து பூண்டு நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால அதை வெளியேற்றி கொடுத்து நம்ம வயித்தையும் சுத்தம் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு பூண்டுல வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இல்ல உடம்புல அலர்ஜியா வரும், அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீங்க அதிகமா சாப்பிட்டாலே போதும். இதை வந்து நீங்க தடவணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, அதை சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும். இல்ல உங்களுக்கு சுட்டு சாப்பிட பிடிக்கலன்னா குழம்பா வச்சுக்கோங்க. குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல எதுவும் அலர்ஜி வந்து பூண்டு சாப்பிடறதுனால அலர்ஜியையும் தடுக்கும். அலர்ஜியும் தடுக்கும். அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பூண்டை வந்து தேன்ல ஊற வச்சு 1 மாசம் எடுங்க, உங்க ஃபேஸ் க்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அது என்ன செய்வாங்கன்னா, பூண்டை வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஊற வச்சிருவாங்க தேன்ல. அதை நீங்க தொடர்ந்து டெய்லி காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆயிரும், கலரும் கொடுக்கும், பளபளப்பா இருப்பீங்க. இதை நான் பொய் சொல்லல, இது உண்மைதான். ஸோ நீங்க கண்டினியூவா பூண்டு எடுத்துக்கிறதுனால நிறைய நன்மையும் இருக்கு, நீங்களும் அழகாயிருவீங்க. அதான் சௌந்தர்யா, அந்த 1 வீக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க. ட்ரை பண்றீங்களா? நான் வந்து இப்பதான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து அது மாதிரி கலர் ஆயிட்டேன்னா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ யாரும் வந்து பூண்டு அவாய்ட் பண்ண வேணாம், குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்காதீங்க, சேர்த்துக்கோங்க. எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.